செப்பாடா எப்படியோ ஒரு வழிய கோலத்தை போட்டு முடிச்சிட்டேன். மணி என்னாவது? இந்த அஞ்சுவை எப்பவுமே எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளை என்ன அணக்கம் காட்டாம படுத்திருக்காளா? அஞ்சு, எடி அஞ்சு, சொல்லப்பட்ட சொல்ல ஒரு நாளாவது இந்த பிள்ளைகளை கேட்கவல. காலேஜுக்கு போனோம் வேலைக்கு போனது மட்டும் இவளுக்கு எந்திக்க கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை லீவுனா 5 மணிக்கே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எம்மா வயிறு பசிக்கு காப்பியா கொண்டா சாப்பாட்டை கொண்டான்னு போட்டு நம்மளை போட்டு பாடா படுத்திட்டு கிடப்பாவம்மா. ஒரு விசேஷம் நல்ல ஏடி சீக்கிரமா எந்திரிங்கன்னு சொன்ன இந்த பிள்ளைகள் எந்திரிக்கவலா? என்னத்த சொல்ல என் பேச்ச இந்த பிள்ளைகள் எங்க போட்டு கேக்குதுவா? எல்லாம் அப்பா செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காருல, அந்த செல்லத்துலதான் பிள்ளைகள் இருக்குவா. என்ன மருமோள என்னாச்சு? காலையில சத்தம் போட்டு கிடக்கா? இது பாருங்கதே, அஞ்சு அப்பமே எந்திரின்னு சொன்னேன். அவன் எந்திக்காம இன்னும் கிடந்து தூங்கிக்கிட்டே இருக்காதே. மணி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்களா? அட அதுக்காக கிடந்து இப்படி சத்தம் போட்டு கிடக்கா? பிள்ளை அவ பாட்டுக்கு அசந்து தூங்கிட்டு இருக்கா. எப்படி இன்னொரு 10 நிமிஷத்துல எந்திரிச்சிருவா மருமோள. ஏதே எத்தனை மணிக்கே நான் எழுவ சொன்னேன் தெரியுமா தே? இது எங்க அண்ணன் மைனி எல்லாரும் 10 மணிக்கு வாரேன்னு சொல்லியிருக்காவல்ல தே. 10 மணிக்கு தானே என் பேத்தி எந்திரிச்சு என்ன வேலைகளே செஞ்சு கிடக்க போறா? சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆயிருவா. நீ ஒண்ணு புலம்பிட்டு கிடக்காத. இது புலம்பிட்டு கிடக்கல தே, நேரத்துக்கு எந்திரிச்சு ரெடியா வேண்டாமா தே? இப்பவே இப்படி நேரத்துக்கு எந்திரிக்காம இப்படி தூங்கிட்டே கிடந்தான்னா அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அங்க மாமியார் வீட்லயும் இப்படி வந்து தூங்கிட்டு இருப்பா. நேரத்துக்கு காலையில எந்திரிக்காண்டாமா தே. அப்புறம் என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கானே எல்லாரும் என்ன நேரத்தை ஏசுவாவோ? என்னதே சிரிச்சுக்கிட்டு இருக்கிய? ஆமா பின்ன சிரிக்காம என்ன செய்ய? நீங்க எதுக்கு சிரிக்கியன்னு எனக்கு தெரியாமலாம் ஒண்ணு இல்ல. பொம்பளை பிள்ளைங்க நம்ம பிறந்த வீட்டுலதான் நிம்மதியா இருக்கும். அவ பாட்டுக்கு தூங்கிட்டு போட்டும். கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தன்னால அவளுக்கு பொறுப்பெல்லாம் வந்துரும். அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கிய? அட ஆமா மருமோள, பேத்தி அவ பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிட்டு போட்டு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இது பிரச்சனைக்கு சொல்லலதே. சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆனாதானே நேரத்துக்கு ரெடி ஆக முடியும். எம்மாடி மருமோள, அதெல்லாம் அவ ரெடி ஆகுவா. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ சொன்ன மாதிரி விஜயெல்லாம் என் பேத்திய ஒண்ணும் ஏச மாட்டா. இது அப்படியெல்லாம் சொல்லாதியத்தே. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காதுல்ல. நீ கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? அது வந்து நேரத்துக்கு எந்திரிக்கணும் அப்படி இப்படி எல்லாம் புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கிய. இப்ப மணி எத்தனை தெரியுமா? 7:30 மணி. நீ 7:30 மணிக்கு தான் வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்க. அது வந்து என்ன மருமவளா, காலங்காத்தால 5-5:30 மணிக்கெல்லாம் எதிர்த்து வாசல்ல தூத்து தொளிச்சு கோலம் போடணுமா? இப்படி 7:30 மணி 7:45 கோலம் போட்டுக்கிட்டு இருக்கியா? உனக்கு பொறுப்பு இருக்கா? அப்படின்னு நான் உன்னை ஏசனா மருமவள? இல்லதே, நீங்க ஒரு நாள் என்ன ஏசனது இல்லையா? நானே உன்னை ஏசல. அப்ப விஜயா என் பேத்தியை ஏசலாம் ஒண்ணு மாட்டா. அது எப்படிதே? அது எப்படியா? விஜயா முன்னாடி எப்படி இருந்தா? இப்ப நல்ல மனசு மாறி தப்பெல்லாம் உணர்ந்து நம்ம வீட்டுல பொண்ணு எடுத்து அவன் மகனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு இன்னைக்கு பொண்ணு மகனுக்கு வாரா. அப்படியாப்பட்ட மனசு என் பேத்திய அவ தங்க கையில வச்சு தாங்குவா. என் பேத்தியெல்லாம் ஒண்ணு ஏச மாட்டா. சரியா மருமோள? அதனால என் பேத்தி பொறுப்பு இல்லாம இருப்பாளோ அப்படின்லாம் நீ ஒண்ணு வருத்தப்படணும்னு அவசியம் இல்ல. சரிங்க தே, அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா தூக்குவாளி தூக்கிட்டு எங்க போறிய? பால் வாங்குறதுக்கு மருமோள. இது ஏற்கனவே 2 லிட்டர் பால் வாங்கி வச்சிருக்கோம்ல. நம்ம தான் ஒரு நாளைக்கு 1008 நேரம் காப்பியை போட்டு குடிப்போமே. இன்னைக்கு வேற விருந்தாளிகள் எல்லாம் வராவோ அப்படி இப்படின்னு பால் நிறைய செலவாகும் பத்தியா? அதனால கூட 1 லிட்டர் நான் போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துருவேன். அதுவும் சரிதான் தே. சரி மருமோள, கோலமெல்லாம் போட்டாச்சுல, உனக்கு அடுப்படியில காப்பி போட்டு சூடா வச்சிருக்கேன், போய் எடுத்து குடிச்சிக்க. சரிங்க தே. சரி நான் பால் வாங்கிட்டு வரேன் என்ன? சரிங்க தே, போயிட்டு வாங்க. ஐயோ ஐயோ, எங்க அத்தை அவங்க பேத்திய பத்தியும் எங்க மைனிய பத்தியும் பெருமையா சொல்லுதாவளா? இல்லனா நான் நேரா எந்திரிச்சேன் பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு என்னை பத்தி குத்தம் குறையா சொன்ன மாதிரி குத்தி கட்டிட்டு போறாவளா? ஒண்ணும் புரியலையே. சரி இருக்கட்டு, காப்பி 6 பேர் அதுக்கப்புறம் போய் சூடா குடிப்போம். அப்பாடா, காலையிலேயே ஒரு கப் காப்பி சூடா குடிச்சதுக்கு அப்புறம் தான் விடிஞ்சது மாதிரி இருக்கு. அதுவும் எங்க அத்தை போட்ட காப்பி பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தினமும் நம்மளே காப்பியை போட்டு குடிச்சது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு எங்க அத்தை போட்டு தந்தவ காப்பி நல்லா தான் இருக்கு. இதே மாதிரி தினமும் காப்பி போட்டு தாங்க தேன்னு சொன்னா அவ்வளவுதான். குடிக்கப்பட்ட காப்பியையும் குடிக்க முடியாது. வயசான காலத்துல நம்ம தான் காலையில எந்திரிச்சு அவங்களுக்கு காப்பியை போட்டு தரணும். சரி, இன்னைக்கு ஒரு நாள் எந்திக்கிறதுக்கு நேரம் ஆயிட்டு எங்க அத்தை காப்பி போட்டு தந்திருக்காவோ. இனி நம்ம நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அத்தைக்கு காப்பி போட்டு கொடுத்துட வேண்டியதான். அப்பதானே எங்க அத்தை பொறுப்பான மருமகன் என்ன பெருமையா பேசுவோ. என்னக்கா பொறுப்பான மருமகன் காலையிலேயே பெருமையா பேசிட்டு இருக்கியா? வா கீதா. என்னக்கா யார பத்தி காலையிலே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கியா? கீதா, என்ன பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்கேன். என்னது, உங்களை பத்தி நீங்களே பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா கீதா, வேற என்ன செய்ய? பெருமையா பேசினாதான் காலையிலேயே நமக்கு சுறுசுறுப்பா இருக்க முடியுது. அதுவும் சரிதான். ஆமா என்னக்கா வாசல்ல பெரிய கோலமா போட்டிருக்கியா?
ஆமா கீதா, இன்னைக்கு பொண்ணு பக்கம் வரவுல்ல, அதான் வாசல்ல பெரிய கோலமா போட்டிருக்க பாத்துக்க. ஏக்கா உங்க விஜய மைனி வீட்டுக்கு வந்த உடனே ஏன் மரகதம் கோலம் எத்தனை புள்ளி எத்தனை அடுக்குன்னு கேட்க போறவ பாருங்க. கீதா எத்தனை புள்ளி எத்தனை அடுக்கு இல்ல, அது புள்ளி வச்ச கோலம் இல்ல, கம்பி கோலம். இருக்கட்டுக்கா, புள்ளி கோலமா இருந்தானே கம்பி கோலமா இருந்தானே கோலம் கோலம் தானே. என்ன பாருங்க, இன்னைக்கு உங்க மைனி வந்து உங்களை பெருமையா தான் பேச போறாவோ. வாசல்ல எவ்வளவு அழகா என் சம்மந்தி கோலம் போட்டிருக்கான்னு. சரி கீதா, எங்க மைனி பெருமையா பேசினாலே எனக்கு சந்தோஷம் தான். கம்பி கோலம்னு சொல்லுதியே, நேத்துக்கு இதே கோலத்தை தானே போட்டிருந்திய? ஆமா கீதா, நேத்துக்கு இதே கோலம் தான் போட்டிருந்தேன். கோலத்தை பார்த்த உடனே நேத்துக்கு சின்ன பொண்ணு நீ இப்ப என்ன பெருமையா சொன்ன பத்தியா, அத மாதிரி பெருமையா சொன்ன பத்துக்க ஏக்கா அந்த கோலம் ரொம்ப அழகா இருக்குன்னு. அதனாலதான் இன்னைக்கும் அதே கோலத்தை போட்டிருக்க பத்துக்க. கோலம் ரொம்ப அழகா இருக்குல்ல கீதா? ஆமாக்கா, கோலம் தானே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சரிக்கா, அதெல்லாம் இருக்கட்டும், இந்தாங்கக்கா பிளவுஸ் தச்சிட்டேன். ரொம்ப நன்றி கீதா. இது என்னக்கா நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிய? இது ஏன் கடமைக்கா? என்ன கீதா இப்படி சொல்லிட்ட? காலையிலேயே கதவை தட்டி இந்த பிளவுஸ கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணிதான்னு சொன்ன உடனே இல்லக்கா முடியாதுன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம இப்படி அளவோல தச்சு கொண்டு வந்திருக்கிய. அதுக்குன்னு நான் நன்றி சொல்லாம என்ன சொல்ல முடியும் கீதா? நன்றி எல்லாம் சொல்லி என்ன அடுத்தாளா காலியக்கா? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு தான் இருக்கோம். அத போய் நீங்க நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி அப்படியே பிரிச்சிடாதீக்கா. ஏம்மா எப்பா எந்திரிச்சு வந்துட்டியா? ஏம்மா நேத்திக்கு ராத்திரி மருதாணி எல்லாம் வச்சுட்டு தூங்குறதுக்கு ராத்திரி 11:30 மணிக்கு மேல ஆயிட்டுமா, அதனாலதான் எந்திரிக்க நேரம் ஆயிட்டு. ஏன்க்கா அஞ்சு சீக்கிரம் எந்திரிக்கலன்னு யாசனேலோ? அதுக்கு இல்ல கீதா, இன்னைக்கு பொண்ணு பக்கம் வரவல்ல, கொஞ்சம் காலையில எந்திரிச்சு சீக்கிரமா ரெடி ஆகலாம்ல, அதுக்குதான் எழுப்பிட்டு இருந்த மதுக்க. கல்யாணம் பண்ணி போற பிள்ளை அம்மா அப்பா வீட்டுல நல்லா நிம்மதியா தூங்கிட்டு போட்டுமே. எங்க அத்தை பேசிட்டு இருந்தது கேட்டுட்டு வந்தே கீதா, நீயும் அதே சொல்லிக்கிட்டு இருக்க. எக்கா இது நடைமுறையில உள்ள வழக்கம் தானக்கா, நம்ம பிறந்த வீட்டுலதான் நல்ல நிம்மதியா தூங்கி எடுத்து இருக்க முடியும். இனி மாமியார் வீட்டுக்கு போனா பிள்ளைக்கு பொறுப்பு தன்னால வந்துருங்கா. ஐயோ ஐயோ, காலையில இருந்து எங்க அத்தை சொல்லியாச்சு, அடுத்ததுல நீயும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மக்கா பிளவுஸே கீதாத்த அளவோட உனக்கு ஆல்டரேஷன் பண்ணி தச்சு கொண்டு வந்திருக்காவ பாரு. இப்ப நேத்திக்கு ராத்திரியமா தச்சு கொடுத்தா? இல்லடி, காலையில தான் கொண்டு கொடுத்தேன். கீதாத்தை அதுக்குள்ள அளவோல தச்சு வந்துட்டாவ பாரு. கீதாத்தை சூப்பர், உங்களுக்கு எவ்வளவு திறமை ஒளிஞ்சு கிடக்கு. நீ என்ன ரொம்ப புகழாத மக்கா. சரி மக்கா, எந்திரிச்சாச்சுல, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு வா. அத்தை உனக்கு அளவோல மேக்கப் போட்டு விடுதேன். மேக்கப்பா? ஆமா, பொண்ணு பார்க்க வரவோ அளவோல மேக்கப் பண்ணாட்டமா பிள்ளைக்கு. சும்மா சாதாரண எங்கேயே வெளியே கடைக்கு போனாலே அப்படி இப்படி மேக்கப் பண்ணிட்டு திரும்பி இல்லாட்டி அக்காவும் தங்கச்சியும் இன்னைக்கு உன்ன பொண்ணுல பார்க்க வரவோ அளவோல மேக்கப் பண்ணாட்டமா? ஏமா அதுக்குல்ல, முன்னாடி ஒரு நேரம் எங்ககிட்ட நீ சொல்லிருக்கேலம்மா, சின்ன பொண்ணு அத்தைக்கு கீதத்தை ஒரு நாள் மேக்கப் பண்ணி விட்டாவோ அப்படின்னு. என்னடி சொல்லிட்டு இருக்கா? ஏம்மா உனக்கு ஞாபகம் இல்லையா? சின்ன பொண்ணத்தைக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அவங்க மறுவெடுக்க கிளம்புனாங்க, அப்போ கீதாத்தை மேக்கப் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னேன்லாமா? அது வாட்டி என்னக்கா அம்மை மவளும் தனியா ஏதோ சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிய? அது ஒண்ணு இல்ல கீதா, நீ சின்ன பொண்ணுக்கு அவன் மறுவெடுக்க மேக்கப் பண்ணி விட்டுருந்தேல்ல, கண்மை போடுதேன்னு சொல்லிக்கிட்டு சின்ன பொண்ணுக்கு கண்ணு நிறைய கருப்பு கலர் மைய அப்படியே அப்பி வச்சிருந்தேல்ல, அவ அவளுக்கு கண்ணு கூட திறக்க முடியாம கிடந்தாள்ல. அது அது சின்ன பொண்ணு பார்த்த வேலைக்கா அப்படி ஆயிட்டு. நானும் அளவுல தான் மேக்கப் பண்ணி விட்டேன். கண்ணை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணாடியை போடுன்னு சொன்னதுக்கு அவன் கேட்கவே இல்லை. உடனே கண்ணாடியை போட்டுக்கிட்டு கண்ணை இங்கே அங்கேயுமா சிமிட்டிட்டு கிடந்தா. அது கண்ணை இங்கே அங்கேயுமா ஆகி கண்ணு பூரா கருப்பாயிட்டு. அதுக்கு நான் என்னக்கா பண்ணுவேன்? என்னக்கா ரெண்டு பேரும் இப்படி சிரிக்கிய? இல்ல கீதா, அன்னைக்கு சின்ன பொண்ணு கண்ணை வச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு நின்னால, அதை இப்ப நினைச்சனா சிரிப்பா வந்துச்சு பத்துக்க. உங்க அம்மா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கா பத்துக்க. இப்பெல்லாம் அப்படி ஒண்ணும் இல்ல, சூப்பரா உனக்கு நான் மேக்கப் பண்ணி விடுதேன்னா. இது எனக்கு மேக்கப் எல்லாம் ஒண்ணும் போடாண்டே, பட்டு சேலையை உடுத்திக்கிட்டு லேசா பத்தாலையும் இழைச்சிக்கிட்டு பவுடர் போட்டு கொஞ்சம் பூ வச்சாலே போதும். ஏமா நான் போய் குளிச்சுட்டு வரேன்னா? சரி மக்கா, சீக்கிரமா போய் குளிச்சு ரெடி ஆகு. சரிம்மா. கீதாத்த மட்டும் எனக்கு மேக்கப் போட்டாவோ அவ்வளவுதான், பொண்ணு பக்கம் வந்தவங்க எல்லாம் அஞ்சுவ எங்கன்னு தேடிக்கிட்டு இருப்பாவோ. சரிக்கா, நான் போயிட்டு வரேன், நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. சரி கீதா. ஐயா, கீதா கிட்ட ஒரு வார்த்தை சாப்பிடு காப்பி குடின்னு சொல்லாம விட்டுட்டேனே. கீதா, கீதா நில்லு கீதா. கீதா நில்லு கீதா. என்னக்கா? என்ன கீதா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கா? இல்லக்கா, காதுல சரியா உடல பாத்துடுங்க. என்னக்கா என்ன விஷயம்? கீதா சாப்பிட்டுட்டு போ கீதா. சாப்பிட்டாச்சுக்கா.
மணி இப்பவே நேராதுலக்கா. காலையில எந்திரிச்ச உடனே ஒரே வயிறு பசி பார்த்துடுங்க. நேற்றுக்கு வேற மாவு அரைச்சி வைக்கலையா, அந்தால என்னடா செய்யன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்தால ரவை கிடந்தது பார்த்துடுங்க. அந்தால கொஞ்சம் போல ரவையை வறுத்து எடுத்து அதை உப்புமா மாதிரி கிண்டி சாப்பிட்டாச்சு பார்த்துடுங்க. ஒரு கப்பு காப்பியும் போட்டு குடிச்சாச்சு. அட என்னைக்கு இதான் இப்படி சொல்லுதா? 2 நாளைக்கு முன்னாடியே உங்ககிட்ட நான் சொன்னோம்ல எங்க வீட்டுல காலையில சாப்பிட வந்துடுன்னு. நேற்றுக்கு ராத்திரி ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லலன்னு சொல்லிக்கிட்டா இப்படி காலையிலேயே சாப்பிட்டு எடுத்து இருந்திருக்கா. என்னைக்கு இதான் உங்ககிட்ட ஒவ்வொரு நேரம் வந்து சொல்லணுமா? நீ நம்ம வீடு நம்ம குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நீ பாட்டுக்கு வந்து சாப்பிட வேண்டியதானே? இப்படி காலையிலேயே உப்புமா செஞ்சு சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏக்கா சாப்பிட்டாச்சு காப்பி குடிச்சாச்சுன்னு சொன்னது நான் இல்ல, எங்க மாமியார் சொன்னாங்க. என்ன கீதா என்ன சொல்லுதா? ஒண்ணு எனக்கு புரிய மாட்டேங்க. ஏக்கா எங்க மாமியார் காலையில 5-5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்கல்லக்கா. மாவு வேற நேற்றுக்கு அரைச்சு வைக்கலையா. எங்க மாமியார் காலையில எந்திரிச்ச உடனே ஒரே வயிறு பசிக்கு மருமோளான்னு சத்தம் போட்டு கிடந்தா பார்த்துடுங்க. அந்த ஆளு என்ன செய்ய கொஞ்சம் போல ரவை கிடந்து அதை வறுத்து எடுத்து உப்புமா மாதிரி கிண்டி எங்க அத்தையை கொடுத்தேன். எங்க அத்தை சாப்பிட்டாவோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு கப்பு காப்பி சூடா போட்டு கொடுத்தேன், அதையும் குடிச்சிட்டாவோ. அதைத்தாங்க சொன்னேன். நீங்க நினைக்க மாதிரி நான் இன்னும் சாப்பிடல. அது எப்படிதான் விசேஷ வீட்டை வச்சுக்கிட்டு நான் எங்க வீட்லயே காலங்காத்தால சாப்பிடுவேன். இன்னைக்கு நமக்கு விசேஷ வீடு உங்க வீட்டுல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தானே நேற்றுக்கு ராத்திரியே நான் சரியா சாப்பிடல. அதான் நான் பார்த்தேன். ஆமா பின்ன காலையில பொண்ணு பார்க்க வாராவோங்கிற ஒரு சந்தோஷத்துல காலையில டிஃபன் சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல நல்லபடியா பொண்ணு பார்த்துட்டு எடுத்துட்டு போயிட்டாவோங்கிற ஒரு சந்தோஷத்துல மத்தியான சாப்பாடு நல்ல ஒரு கட்டுன்னு கட்ட வேண்டியதான். இத காலையில சாப்பாட்டுக்கு வடையெல்லாம் சொல்லியிருப்பேன்ல. ஆமாக்கு இதான் உளுந்து வடையும் பருப்போடையும் சொல்லியிருக்கேன். இத ஒண்ணும் கவலைப்படாதீயா, உளுந்த வடையெல்லாம் காலையில எப்படியும் தீந்துரும். பருப்போட எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கும்க்கா. மீதி இருந்த பருப்போடைய மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரசம் வரும்ல, ரசமும் மீதியாகும். அந்த ரசத்துல வடையை போட்டு ரச வடை ஆக்கிடலாம். சாயங்காலம் ஒரு 4 மணி தானே காப்பி குடிக்கிறதுக்கு ரச வடை வச்சு காப்பி குடிச்சிடலாம்ல. சரி கீதா நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். சரிக்கா, இத சொல்லதுக்கு தான் கீதான்னு கூட்டிட்டே ஓடி வந்தேளா? ஆமா கீதா பேசிக்கிட்டே இருந்துகிட்டு ஒரு கப்பு காப்பி குடின்னு கூட சொல்லாம விட்டுட்டமேன்னு மனசு கொஞ்சம் சங்கடமா இருந்து பாத்துக்க. அதனாலதான் கீதான்னு கூப்பிட்டுட்டு பின்னாடியே வரேன். நீங்க சொல்லல, சாப்பிட சொல்லல, காப்பி குடிக்க சொல்லல, நாங்கெல்லாம் ஒரு காலமும் கவலைப்பட மாட்டோம். அதான் சொல்லிட்டோம்ல, அது நம்ம வீடு நம்ம குடும்பம்னு. நம்ம இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் சாப்பிட்டு வரலாங்க. முதல்ல நீங்க போங்க, பிள்ளைய மேல ரெடி பண்ணுங்க. சரி கீதா சீக்கிரமா வந்துருங்க. எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடியே நான் ரெடி ஆகி வந்துருவேங்க. நீங்க சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க, நேரம் ஆகுது இல்ல. சரி கீதா. சரிக்கா போயிட்டு வாங்க. கீதா காமெடியா பேசுதான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ எவ்வளவு உரிமையா பேசுதா. கீதானா கீதாதான். கமலா இன்னும் 2 நாள்ல தானே கடை திறப்பு? ஆமாக்கா இன்னும் 2 நாள்ல கடை திறப்பு. இன்னைக்கே நல்ல நாளதான் மக்கா இருக்கு. இன்னைக்கே கடையை திறந்துடலாம் நீ அவங்கிட்ட சொன்ன பாத்துக்க. ஆனா இன்னும் கடையில கொஞ்சம் வேலை கிடக்காங்கக்கா. நம்ம துணியெல்லாம் அடிக்க வைப்போம் பத்தியில செல்ஃபு, அந்த செல்ஃபு அடிக்கப்பட்ட வேலை கிடக்கா. இன்னும் ஒரு நாள் வேலை இருக்குமா, அதனால நாளை கழிச்சு நல்ல நாள் தானே அப்பமே கடையை திறந்துக்கிடலாம்னு என் மகன் சொன்னா பாத்துருங்கக்கா. அதுவும் சரிதான் கமலா, வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே கடையை திறக்க முடியும். இன்னும் 2 நாள்ல நல்ல நாள் வருதுல்ல. ஆமாக்கா அது சரி கமலா, இங்க துணி கடையை திறந்து வச்சுக்கிட்டு மறுபடியும் உன் மகன் வெளிநாட்டுக்குலாம் போக மாட்டாம்ல? இல்லக்கா என் மகன் வெளிநாட்டுக்குலாம் இனி போக மாட்டானா, அங்க வேலையை விட்டுட்டு வந்துட்டாம்ல. அப்படியா, வேலையை விட்டுட்டு வந்துட்டானா? என் மகன் எங்க ஆபீஸ்ல நம்ம ஊருக்கு வேலையை மாத்தி கொடுங்க சார்னு கேட்டிருக்கானா. அவங்க ஆபீஸ்ல இல்ல நீ இப்போதைக்கு மாத்த முடியாது, இன்னும் வருஷ காலம் ஆகும், அது வரைக்கும் நீங்க தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டாங்களாம். அவனும் எம்மனா இத்தனை வருஷமா வெளிநாட்டுல வேலை பார்த்தது போதும், வயசான காலத்துல இனி உங்களுக்கு ஒத்தையில விட்டுட்டுலாம் நாங்க போக முடியாது. அதனால நாங்க குடும்பமா நான் இங்கே இருந்துக்கிட்டோம்மா, கையில இருக்கப்பட்ட ரூபாயை வச்சு இங்கேயே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுக்கிடலாம்னு சொல்லிக்கிட்டு அந்த அளவு அங்க இருந்து கிளம்பி வந்தா பாத்துருங்க. அப்ப சரிதான் கமலா, சரிதான் கமலா, சரிதான் கமலான்னுகிட்டு என்ன எங்க மாமியாருக்கு கமலா கிட்ட நின்று பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ. எதே என்ன மருமோள எதே என்னத்தையும் காலங்காத்தால நின்று கமலா கிட்ட இருந்து பாடு பேசி இருக்கியா? அது ஒண்ணு இல்லக்கீதா, கடை திறப்ப பத்தி பேசிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. ஆமா ஆமா சொந்தமா கடை வைக்க போறாவில்ல, அதனால கமலாக்கா நல்லா சிரிச்சு உங்ககிட்ட பாடு பேசதான் செய்வாவோ. அவங்களுக்கு பெருமையா தானே இருக்கும் மகன் சொந்தமா கடை வைக்க போறான்னுகிட்டு. இதுல நீங்களும் கூட நின்னுகிட்டு பாடு பேசிக்கிட்டு இருக்கலாம். மீன் வாங்க போறேன் கறி வைக்க போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்துகிட்டு கமலா கிட்ட பாடு பேசிட்டு நிக்கிய. என்ன கீதா உங்க மாமியார் என்கிட்ட பாடு பேசிட்டுனா உனக்கே அவ்வளவு கோவம் வருது? எங்க வீட்லயே 1008 வேலை கிடக்கு, உங்ககிட்ட இருந்து பாடு பேசிட்டுனா எல்லாம் சரியாயிருமா? அட என்ன மருமகளா இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? பின்ன என்னதே கமலா கேட்டதுக்கு அப்படிதான் பதில் சொல்ல முடியும். ஏன் கீதா மீனை வாங்க நீ போனா என்ன, குழம்பு கூட்டல நீ வச்சா என்ன, உங்க மாமியார் செய்ய சொல்லுதா? சரிதாங்க, நீங்க மட்டும் உங்க வீட்ல மாமியார் மருமகள நல்ல ஒத்துமையா இருக்கணும், நானும் எங்க மாமியார் மட்டும் சண்டை போட்டு நடக்கணுமா? என்னது நான் சண்டை மூட்டி விடுதானா? ஆமா நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கா, மாமியாரே எல்லா வேலையும் செய்ய சொல்லுதா
நான் ஒன்னும் சண்டை மூட்டி விடல. உங்க மாமியார் என்கிட்ட பேசி இன்னைக்கு உனக்கு பொறுக்க முடியல, அதனாலதான் அப்படி சொன்னேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதேக்கா. எங்க வீட்டுக்காரர் மத்தியானம் சாப்பிட வரேன்னு சொன்னாரு வீட்டுக்கு. எங்க மாமியாருக்கு விட்ட மீன் கறியும் கிழங்கு கூட்டும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க மாமியார் தான் செய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. அவங்க மகனுக்கு அவங்க கைப்பக்கத்துல குழம்பு கூட்டெல்லாம் வச்சு கொடுக்க போறாவோ. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏமா எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லம்மா. உங்க வீட்டு வேலையை நீங்களே பாத்துக்கிடுங்க, எனக்கு என்ன. ஏ கீதா, என்ன கீதா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? பின்ன என்னது, அவங்க மாமியார் மருமகளை மட்டும் நல்ல ஒத்துமையா இருக்கணுமா? கமலாக்கா அவங்க மருமக கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காவோ தெரியுமா? இந்த தெருக்காரவிய என்னை பத்தி உங்ககிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மாமியார் மருமகளுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுக்கு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பவோ மலரு. நீ அப்படி எல்லாம் அவங்க சொல்லதையெல்லாம் எதுவும் கேட்டுக்கிடாத மருமகளே. நம்ம ரெண்டு பேரும் எந்த காலத்திலயும் ஒத்துமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கவோ தெரியுமா? என்னமாங்க தெருக்காரவி எல்லாரும் மாமியார் மருமகளும் சண்டையை விட்டு நடக்க மாதிரியும் இவ ரெண்டு பேர் மட்டும்தான் ஒத்துமையா இருக்கணுமா? அதுக்கு யாரு என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கிடாத மருமகள நீ எப்படி சொல்லி வச்சிருக்கவோ பாத்தீங்களாத்தே? பேசப்பட்டவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். இல்லன்னு வச்சிருங்க நம்ம தலையிலே மிளகா அரைச்சு விடுவோம். மீன் வாங்கிட்டு வாங்க, குழம்பு கூட்ட வைங்கன்னு நானும் அவங்க கிட்ட சொன்னேன். உங்க மகன் தானே சொல்லிட்டு போயிருக்காவோ. அதுவும் இல்லாம நீங்க எனக்கு என்கிட்ட சொன்னீங்க நல்ல மீனை பார்த்து எடுத்து வாங்கிட்டு வரேன்னு. என்னமோ நான் உங்களை கடைக்கு அனுப்பின மாதிரியும் என்னமோ வேலை செய்ய சொன்ன மாதிரியும் கமலாக்கா பேசிட்டு இருக்காவோ. பாரு கீதா, கமலா ஒண்ணு நம்ம கிட்ட சண்டையில ஒண்ணு மூட்டி விடல. நான் தான் வந்து அவகிட்ட நின்று பாடு பேசிக்கிட்டு நின்னேன். சரி தே, வாங்க போவோம். அவங்க வீட்டுக்காரிட்டு அவங்க பாத்துக்கிட்டோம், நம்ம வீட்டு வேலையை நம்ம பாத்துக்கிடுவோம். வாங்க போவோம். கமலா, மீன் கடைக்கு போயிட்டு வரேன். என்ன உனக்கு ஏதாவது மீன் வாங்கிட்டு வரணுமா? வேண்டாம்க்கா, நானே போய் வாங்கிக்கிடுவேன். இல்லன்னு வச்சுக்கிடுங்க உங்க மருமவ என்னமோ நான் வேலை வாங்கிட்டேன் உங்ககிட்டன்னு என்ன போட்டு யாசிட்டு கிடப்பா. சரியான ஆளுதான் இந்த கமலாக்கா. வேலைக்கு முன்னே எங்க மாமியாருக்கு எனக்கும் சண்டை மூட்டி விடுதாவ பாரு. சரி கமலா, போயிட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வாங்க. நானும் எவ்வளவோ பொறுமையா இருக்கணுமோ அவ்வளவு தூரம் பொறுமையா தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா இந்த கீரை என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வாங்கிக்கிட்ட தான் போறா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு. என்னமோ அவங்க மாமிய மருமகளுக்குள்ள நான் சண்டையை மூட்டி விட பார்த்தனாம்ல, என் மேல பழிய போடுதா? இருட்டி, ஒரு நாள் இருக்கு உனக்கு. நாளைக்கு காலையில பொண்ணு பார்க்க போனோம், அதனால காலையில 5 மணிக்கே எந்திரிச்சிருங்கன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் ரெடியாகி வந்து உட்கார்ந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் அவளை காணல. ஒருவேளை மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகுதுக்கு இன்னும் நேரம் ஆகுதோ? விஜயா, ஏ விஜயா, இன்னும் வாரீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னும் வந்த பாடு இல்லையா? மருமவளை பார்க்க போறதுக்கு மேக்கப் பண்ணதுக்கு இவ்வளவு நேரமா? சும்மா இருங்க, நான் என்னங்க மேக்கப் பண்ணி விட்டேன்? நீ தானே காலங்காத்தால இருந்தே சீக்கிரமா கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கிளம்பி உட்காந்துருக்கேன். நீ தானே கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரம்? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரமா மேக்கப் பண்ணிட்டு இருந்தோம்ல, அத வரதுக்கு நேரம் ஆயிட்டு. நீங்க ஆம்பளைங்க குளிச்சு ரெடி ஆகி காப்பியை குடிச்சிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துருப்பீங்க. நாம பொண்ணு பார்க்க போறோம், அங்க கொண்டுட்டு போக வேண்டிய பொருளெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கேண்டமா? சும்மா குளிச்சு ரெடி ஆகிட்டு அப்படியே கை வீசிட்டு போக முடியுமா? எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா? ஏமா, கட்டப்பையில ஸ்வீட்ஸ் பூ பலகாரம்லாம் எடுத்து வச்சு கொடுத்தது நானாக்கும். ஆமாக்கா, பையில எல்லா பொருளையும் எடுத்து வச்சு கொடுத்தது நீதான். ஆனாலும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இதை எடுத்து வை அதை எடுத்து வைன்னு சொன்னது நான் தானே. ஆமாம்மா, நீங்க தானே இந்த வீட்டுல பொறுப்பா இருக்கீங்க. எங்க போனாலும் இந்த ஒரு கட்டப்பையை மட்டும் கையில தூக்கிட்டு வந்துரு விஜயா. ஆமா, பின்ன கட்டப்பை இல்லாம ஒரு இடத்துக்கு போக முடியுமா? இப்ப வாங்கின பொருள் எல்லாத்தையும் இந்த கட்டப்பையில போட்டுதான் கொண்டுட்டு போறோம். இப்ப போற வெள்ள ஏதாவது பலகாரம் வாங்கினா அதையும் வாங்கி இந்த கட்டப்பையில போட்டுதான் கொண்டு போக முடியும். என்ன தெரியுங்க உங்களுக்கு இந்த கட்டப்பைய பத்தி? கட்டப்பை இல்லாம நாங்க இல்ல, நாங்க இல்லாம இந்த கட்டப்பை இல்ல, தெரிஞ்சுடுங்க. எப்பா, அம்மா எந்த துணி கடைக்கு நகை கடைக்கு போனாலும் முதல்ல கட்டப்பை தானப்பா கேட்டு வாங்குவாங்க. ஆமாக்கா, நானே எத்தனை நாள் துணி கடைக்கு போயிருக்கும் போதெல்லாம் லைன்ல இருந்து கட்டப்பையை வாங்கியிருக்கேன் தெரியுமா? ஆமாங்க, வீட்டு உபயோகத்துக்குலாம் இந்த கட்டப்பை தானங்க நல்ல யூஸ் ஆகுது. சரிமாக்கா, அதெல்லாம் இருக்கட்டே. ஆமா, அண்ணன் கிளம்பிட்டானா? புது மாப்பிள்ள தானே, கிளம்பிக்கிட்டே இருக்காம்மா. அரவிந்தே, மக்கா அரவிந்தே, நீதான் மேக்கப் பண்ணாம வந்துட்டா. ஓ மகனாவது புது மாப்பிள்ள, அவன் மேக்கப் பண்ணிட்டு வரட்டுமா? அதுவும் சரிதான். விஜயா, வாங்கின பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டல்ல. அதுக்கப்புறம் பாதி தூரம் போனதுக்கு அப்புறமா எங்க நான் அதை வச்சுட்டு வந்துட்டேன் இதை வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க போறா. எங்க பூ பழம், வெத்தலை பாக்கு, தாம்பளை தட்டு, அப்புறம் நேற்றுக்கு வாங்கிட்டு வந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஏ விஜயா, தாம்பாள தட்டையுமா எடுத்துட்டு வர்ற? அங்க தங்கச்சி வீட்டுலதான் நிறைய தாம்பாள தட்டு இருக்கும்ல, அதுல இருந்து ஒண்ணு எடுத்துக்கிடலாம்ல. ஏங்க, நம்ம வீட்லயே தாம்பளை தட்டு இருக்குலாங்க. நம்ம மகளை பொண்ணு பார்க்க வரவோன்னு சொல்லிக்கிட்டு உங்க தங்கச்சி அறக்க பறக்க வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பா. நான் போய் எங்க உடல்ல நின்னுக்கிட்டு என் மறக்கதான் ஒரு தாம்பளை தட்டை எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இப்ப நம்ம வீட்டுல இல்லன்னா பரவாயில்லங்க, நம்ம வீட்டுல 5-6 தாம்பளை தட்டு கிடக்குல்ல. சரி அம்மா, உன் விருப்பம் போல என்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கோ.
ஏங்க நம்ம அஞ்சுவுக்கு மில்க் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குங்க. நேற்றுக்கு சாயங்காலமே நான் வாங்கி வைக்கலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அங்கதான் நம்ம அடிக்கடி கரண்ட் போயிட்டு போயிட்டு வருது பார்த்தீங்களா, அதனால ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சில சமயம் கெட்டு போனாலும் கெட்டு போயிருங்க. அதனாலதான் நான் வாங்கி வைக்கல பார்த்துடுங்க. இப்ப அதுக்கு என்ன விஜயா, இப்ப நம்ம போற வழியில ஒரு கடையில நிறுத்தி மில்க் ஸ்வீட் வாங்கிட்டா போச்சு. சரிங்க, மறக்காம வாங்கிடணும் சரியா? என்ன விஜயா, மருமகளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டா வாங்கி கொடுத்து இப்பவுமே மருமகளுக்கு ஐஸ் வைக்க போலுக்க. வாங்குங்க. என் மருமகளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டா வாங்கி கொடுத்துதான் அவளுக்கு ஐஸ் வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. என் மருமகளுக்கும் என்ன நல்லா பிடிக்கும், எனக்கும் என் மருமகளை நல்லா பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க பார்க்க தானே போறோம். ஏங்க இப்படி எல்லாம் சொல்லுதிய? நீங்களே மருமக கூட நல்லா சண்டை போடுன்னு சொல்லுவிய போலுக்க. நான் உன்ன மருமக கூட சண்டை போடுன்னா சொல்லவே இல்லம்மா. அப்ப பேசாம இருங்க, நானும் என் மருமகளும் ஒத்துமையா தான் இருப்போம். சரிம்மா. மக்கா, கார்ல பெட்ரோல் கொஞ்சம் குறையதான் இருக்கும், போகும்போது பெட்ரோல் அடிச்சுட்டு போவோம் என்ன? சரிங்கப்பா. எப்பா போகும்போது பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு போலான்னு அம்மா சொன்னாங்கப்பா. சரி மக்கா, உங்க அம்மா சொன்னான்னு அதுக்கு மறு பேச்சு இல்லையா, கோயிலுக்கு போயிட்டே நம்ம போலாம். என்னமோ நான் உங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்துற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிய. இல்ல விஜயா. சரி கிளம்புமா, இப்ப கிளம்புனதான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் நேரா வீட்டுக்கு போறதுக்கு நேரம் சரியா இருக்கும். சரி விஜயா, நான் தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி உட்கார்ந்துருக்கேன், கிளம்புவோம். இவன் என்ன இன்னுமா மேக்கப் பண்ணி கிடக்கா? ஏ அரவிந்த், ஏ மக்கா அரவிந்த், நேரம் ஆகுது, சீக்கிரமா வா கிளம்புவோம். ஏம்மா அண்ணனை இப்படி கூப்பிட்டாலாம் வரமாட்டான், இப்ப நான் கூப்பிட்டுதான் பாரு. மாப்பிள்ள, புது மாப்பிள்ள சார். இப்ப பாருமா தாண்ட வந்து நிப்பான். சார், மாப்பிள்ளை சார். வாங்க மாப்பிள்ள சார், ஒரு வழியா ரெடியாகி வந்துட்டீங்க போல. டேய், என் வாட்ச் தேடிட்டு இருந்தேன்டா. என்னனே மறந்துட்டியா? வாட்ச் ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு முந்தா நேரத்துனா ஒரு கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். அட ஆமா, நான் மறந்து போயிட்டேன்டா. ஆமாண்ணே, இன்னைக்கு மைனிய பொண்ணு பார்க்க போறோம்ல, அதனால நீ எல்லாத்தையும் மறந்துருப்ப. டேய் சும்மா கிண்டல் பண்ணாத. ஏமா பாத்தியாமா, நான் உண்மையே சொல்லுதேன், அன்னை கிண்டல் பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தம்பி உன்னை கிண்டல் பண்ணல மக்கா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னா. ஏமா நானும் சீரியஸா சொல்லலமா, சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். ரெண்டு பிள்ளைகளும் பாக்கிறதுக்கு அப்படியே ரெட்டை பிள்ளைகள் மாதிரி இருக்கிய மக்கா. ஏடி, நீ ஏன் இப்படிதான் சொல்லிக்கிட்டு கண்ணு வைக்காத, அப்புறம் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு யாரோ கண் திருஷ்டி வச்சுட்டா திருஷ்டி சுத்தி போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பா. நான் ஒண்ணு என் பிள்ளைல கண் போறலாம் ஒண்ணும் போடலங்க, ரெட்டை பிள்ளைகள் மாதிரி இருக்காவுல்ல, அதான் சொன்னேன். சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு ஆளா மாத்தி மாத்தி ஒவ்வொன்னா பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சரி கிளம்புவோமா? கிளம்புவாங்க. எங்க போறவள்ள ஸ்வீட் வாங்கணுங்க. வாங்கிருவோம்மா, ஸ்வீட் வாங்கிருவோம். அப்படியே பிள்ளையார் கோயிலையும் போய் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். சரியா? சரிங்க, வாங்க மக்கா போலாம். சரிம்மா.